வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். தட்டை நான் எடுத்திருக்கேன் 1 டம்ளரு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்பூனில் நிறைய 1 ஸ்பூன் போடுறேன் பாசிப்பருப்பு. நம்ம பாசிப்பருப்பு அதிகமாக போடணும்னு தேவையில்லை, இந்த அளவு சேர்த்தோன்னா போதும். இப்போ நான் இதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் 3 டம்ளர் அதே டம்ளர்லேயே தண்ணி சேர்க்குறேன். நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்தோன்னா தான் பொங்கல் நல்லா குழைவாக வந்துடும். இப்போ நம்ம 3 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு எப்போதுமே உப்பு கொஞ்சம் சேர்த்தோன்னா தான் அந்த இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அந்த குக்கர் அது பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் இதில் மாற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த அளவு வெல்லம் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இதில் நான் இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நீங்கள் தட்டிட்டாலும் சரி, இல்லை பாகா காய்ச்சி எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் தட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கர் விசில் வர்றதுக்குள்ளேயும் நம்ம இது முந்திரி திராட்சை நல்லா நம்ம பொரிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா அது குக்கர் விசில் ஒரு 4 விசில் விட்டோனாலே நல்லா குழஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு முந்திரி திராட்சை 2மே எடுத்திருக்கேன். இப்போ முந்திரி திராட்சையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நல்லா இப்போ பாருங்கள், குக்கர் விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு சாதம். இதை நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுறலாம். நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் கொஞ்சமாக மசிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்பளம் இதெல்லாம் எடுக்கிறோம்ல, அந்த கரண்டியில் பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுறலாம். நல்லா குழஞ்சிரும் பொங்கல். பாருங்களேன், சாதம் எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிருச்சுன்னு பாருங்கள். நீங்கள் பாகா எடுத்து வெல்லம் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. பாகானா நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ தட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம். பாருங்கள், நான் அந்த ஒரு கட்டி தான் வெல்லம் எடுத்தேன். அதை நல்லா நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த வெல்லத்தை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நம்ம நல்லா இதை நல்லா கிண்டிடலாம். அந்த சாதம் தெரியாமல், ஒயிட் ரைஸ் தெரியாமல் நல்லா நம்ம அதோடு சேர்த்து நல்லா கிளறிடலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க இந்த முந்திரி திராட்சை 2மே இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வச்சு வெல்லம்லாம் போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதில் ஒரு 2 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துறேன். இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொங்கல் எப்படி குழஞ்சிருச்சுன்னு பாருங்கள் நல்லா. இப்போ நான் அதை நல்லா கீழே வச்சு நல்லா நம்ம பொங்கல் அந்த ஒயிட் ரைஸ் இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நல்லா ஹீட் பண்ணிடலாம். பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சு பொங்கல். நல்லா ரொம்ப சூப்பராக பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக் இட் சிம்பிள், ஃபீல் த டேஸ்ட்.